கிழவி கிட்ட இந்த நகை வாங்கின விஷயத்த சொல்லணுமா வேண்டாமா? சொன்னா கிழவி செத்துருவால, சொல்லலன்னா என்னைய கொன்னு எடுத்துருவால. என்னடி ஒரு மாதிரியா பம்மிட்டு இருக்கா? எல்லாம் நல்ல விஷயம் தாத்தே. என்ன பிள்ளைய உண்டா இருக்கா? உங்களுக்கு வாழ்க்கையில தான் ஒண்ணுதான், என்ன வேற எந்த விஷயமும் நல்ல விஷயம் இருக்காது. வேற என்னடி நீ உலகத்துல சாதிச்சுட்டா? எத்தே இன்னைக்கு லவ்வர்ஸ் டே தே. அதுக்கு என்னடி? அதுக்காக உங்க மொபைல் எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்திருக்காத்தே. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? கண்ணை மூடுங்க தே, காட்டுறேன். ஆமா, கண்ணை மூடலனா ஆவாது, சொல்லுடி. சி, இந்த கிழவிக்கு பாசம்னா என்னன்னு தெரியுதா? ஏடி நீ காட்டுறியா மாட்டியா? எனக்கு 1000 வேலை கிடக்கு. தொட்ட டுடைங் 2 பவுண்ட்ல தங்க செயின். ஏடி யாருக்குடி? வேற யாருக்கு? உங்க மொபைல் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்துருக்காவ. அட நான் பெத்த பையல சரியான லூசால இருக்கு. லவ்வர்ஸ் டேக்கு எவனாவது 2 பவுண்ட்ல செயின் வாங்கி கொடுப்பானா? என்ன கிழவி வயிறு எரியுதா? நல்ல எரியட்டும். படுபாவி என் மொபைல் சொத்தே நீ அழிச்சு விட போல இருக்க. உங்க மகனுக்கு அப்படி எவ்வளவு சொத்து இருக்கான்? இந்த வீடு மட்டும் தானே இருக்கு. அதுவும் அந்த வீடை காட்டி தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க. இந்த வீடு மட்டும் இல்லனா எங்க அப்பா சம்மதிச்சிருக்க கூட மாட்டாரு. ஏச்சி பழைய கதையை விடுடி. இப்போ என் மொபைல் உனக்கு எதுக்கு 2 பவுண்ட்ல செயின் எடுத்து தரணும்? ஏற்கனவே அவனுக்கு கடனு போயிட்டு இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. எங்க அப்பா கிழவி உன் மொபைல் எனக்கு 20 பவுண்ட்லயே எடுத்து தந்துட்டான். இதுக்குதான் எவ்வா கிட்டையும் காமிக்கவே கூடாது. அதுவும் இந்த மாமியார் காரி விட்டெல்லாம் சுத்தமா காட்டக்கூடாது. ஓ மறைச்சு வச்சுக்கய்யா. நீங்க காட்டலனா எங்களுக்கு தெரியாது பாரு. உனக்கு நகை வேணும்னா உன் அப்பன் கிட்ட போய் கேளுடி. எதுக்கு ஏன் மவனை நீ தொந்தரவு பண்றா? எதுக்கு கிழவி உன் மவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சா நான் அப்படிதான் கேட்பேன். ஏய் மாமியார கிளவினா அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கிடையாது. மாமியார் மாதிரி நடக்கணும். நடந்தா மரியாதை தானா வரும். அம்மா என்னம்மா உங்க 2 பேரும் சத்தம் வீதி வேற கேக்குது. பாருடி உன் அண்ணன் பண்ணிருக்க காரியத்தை பாரு. என்னம்மா என்னாச்சு? இந்த மூஞ்சிக்கு 2 பவுண்ட்ல செயின் லவ்வர்ஸ் டேக்காக வாங்கி கொடுத்துருக்கானா? அப்படியாம்மா? ஆமா, லவ்வர்ஸ் டேக்கு வாங்கி கொடுக்கலனா ஆவாது. இல்லனா நீ ஓடி போய்டுவாப்ல. ஏம்மா நம்ம அண்ணனுக்கு சுத்தமா அறிவே கிடையாதுமா. காசை சிக்கன படுத்தணும் அந்த எண்ணமே கிடையாது. எப்பா பாரு பொண்டாட்டின்னு தான் இருக்கான். என்ன மாலா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா? உங்க அண்ணன் பொண்டாட்டி தானே வாங்கி கொடுத்தாரு, பக்கத்து வீட்டுக்காரிக்கே வாங்கி கொடுத்தாரு. அண்ணி நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதுங்க. எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லுவான். நீங்க என்ன சொல்லணும்? வேண்டாங்க நீங்க கடன்ல இருக்கிறிய, சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லணும். அதுதான் நல்ல பொண்டாட்டி. பரவாயில்ல, நான் கெட்ட பொண்டாட்டியாவே இருந்துக்கிறேன். ஏ மாலா இவகிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. என்னடி கையில நீ என்ன வச்சிருக்க? அதுவாமா உங்க மருமவன் லவர்ஸ் டேக்காக எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காமா. என்னடி சொல்ற? உனக்கு கிஃப்ட் கொடுத்தாவளா? என்ன கிஃப்ட்? இங்க பாருமா, நெக்லஸ். டேங்க அப்பா குறைச்சு பார்த்தாலும் 3-4 பவுன் இருக்கும் போல இருக்க. கிழவி இப்போ நீ உன் மொபைல திட்டுனா நீ நல்லவ. இவளை கொஞ்சிட்டு மட்டும் இருந்தான்னு வையன், உலகத்திலேயே மோசமான கிழவினா அது நீதான். ஏமா என் புருஷன் நெக்லஸ் வாங்கிட்டு வந்த உடனே கொண்டுட்டு ஓடியே வந்துட்டேமா. இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாளாமா. ஆமாடி, பெத்தவளுக்கு பிள்ளைல நகை போட்டு பாக்குறதானடி அது நம்மளுக்கு சந்தோஷம். நெக்லஸ் நல்லா இருக்குடி. எத்தனை பவுனு? அம்மா 3 பவுன் சொன்னாவமா. அட படுபாவி பைய, 3 பவுன்ல தான் வாங்கினானங்க. ஏன் அத கூட 2 பவுன் போட்டு 5 பவுனா வாங்கினா அது பாட்டுக்கு காலத்துக்கு கிடக்கும்ல. அட நாசமா போற கிழவி, உன் மொபைல் 2 பவுண்ட்ல தான் வாங்கி தந்திருக்கான் செயின். அதுக்குள்ள ஆடுன்னு ஆடிட்டு கிடந்திய. உன் மருமவன் 3 பவுண்ட்ல வாங்கி கொடுத்திருக்காரு. பத்தாவதுக்கு இன்னும் 2 பவுன் சேர்த்து வாங்கி தந்தானு பேசிட்டு இருக்க. ஏமா அவளுக்கு கொஞ்சம் கடன் இருக்கலாமா, அதான் 3 பவுன் போல எடுத்து வந்தவ. ஒன்னும் பரவாயில்லமா, பரவ இன்னைக்கு நம்ம ஒரு 5 பவுன் போல வாங்கிடலாம். என்னமாலா நீ உன் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னங்க நம்மளுக்கு கடன் இருக்கு, அதனால நம்மளுக்கு இப்ப நகை வாங்க வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டி ஏன் உனக்கு என்ன கண்ணை உறுத்துதா? ஏய் என் மவனுக்கும் மருமவனுக்கும் வித்தியாசம் இல்லையாடி? என் மருமவே நல்ல சம்பளம் வாங்குறாரு, உன் புருஷன் அப்படியா? வேணும் தே வேணும், என் புருஷனுக்கு நல்லா வேணும். அம்மான்னு சாவுறாருல, இப்படிதானே நீங்க கேவலப்படுத்துவிய? ஏய் வாய மூடிடி. என் மவளும் நீ ஒன்னாடி. ஏத்தே வீட்டுக்கு வந்திருக்க மருமவள மகளா நினைச்சு பாருங்க தே. இப்படி பிரிச்சு பாக்காதுங்க. நீங்க இப்படி மகா வேற மருமக வேறன்னு பிரிச்சு பாக்குறதுனாலதான் மருமக மாதிரி நடக்கிற மகளா பாருங்க. ஏமா அண்ணி உங்களை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு விட்டாவல, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? பதில் எப்படி வரும்? தப்பு இருக்குல்ல.